நாகர்கோயில் அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு அவியல் வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வெட்டி வச்சுருந்த காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி என்ன காய்கறிலாம் சேர்த்துருக்கேன்னா, பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், புடலங்காய், பூசணிக்காய், வெண்பூசணி, கொத்தவரங்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்கு மட்டும் தனியாக ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டு நீங்கள் வேக வைக்கும்போது அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தண்ணி எல்லாமே அந்த காய்கறியோட தண்ணி எல்லாமே ஊறி அது கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அவியல் நல்லாயிருக்கும். இப்போ காய்கள் பாதி வெந்துருச்சு. நம்ம அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், மஞ்சள், மிளகாய், 6 சின்ன உள்ளி, ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். காய்கறி பாதி வெந்ததும் உப்பு, அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவையும் இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தேங்காவோட பச்சை வாசனை போனதும் ஒரு 2 ஸ்பூன் தயிரை அதோடு ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு சீனி சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலையை இதோடு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த அவியலோட இந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், நாகர்கோயில் அவியல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.